வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். மார்கழி மாத தொடர் சிந்தனையாக அருட்தந்தை அவர்கள் எழுதிய கவிதைகளை மாக்கோளமாய் விளைந்த மதிவிருந்து நூலிலிருந்து சிந்தித்து கொண்டிருக்கும் இவ்வேளையில் நூற்றாண்டு நினைவு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் மகாகவி பாரதியின் பாடல்களையும் அருட்தந்தையின் பாடல்களோடு ஒப்பு நோக்கி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அவ்வகையில் மார்கழி மாதம் 28ஆம் நாளான இன்று அருட்தந்தை அவர்கள் எழுதிய கவி பணத்தின் கவர்ச்சி என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. இக்கவியை அருட்தந்தை அவர்கள் 1957 ஜனவரி மாதம் 12ஆம் நாள் எழுதியுள்ளார்கள். பணத்தின் கவர்ச்சி. உணவுக்காகவும் வாழ்வின் வளத்திற்கும் உழைக்கும் நோக்கம் குறைந்து பணத்தை நோக்கியே பாடுபடுவதால் பகுத்தறிவு கொவ்வாத விளைவுகள் கண்டுள்ளோம். உணவுக்காகவும் வாழ்வின் வளத்திற்கும் உழைக்கும் நோக்கம் குறைந்து பணத்தை நோக்கியே பாடுபடுவதால் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத விளைவுகள் கண்டுள்ளோம் என்று பணத்தினால் ஏற்படும் விளைவுகளை நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். உழைப்பு என்பது எதற்கு இருக்க வேண்டும், அதனுடைய உழைப்பின் நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை தேவைகளை நிறைவு செய்து கொள்ளும் பொருட்டும் இந்த சமுதாயத்திற்கு மற்றவர்கள் வாழ்வதற்கு உதவும் வகை பொருட்டும் உழைப்பு இருக்க வேண்டும் என்பது அருட்தந்தையின் கருத்து. நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையடைய நாம் உழைக்கலாம். பிறர் வாழ்வில் இன்பத்தை தருவதற்கும் துன்பத்தை போக்குவதற்கும் நாம் உழைக்கலாம். அடிப்படை தேவைகளை உற்பத்தி செய்து கொள்வதற்கு நாம் உழைக்கலாம் என்பது மகரிஷியின் கருத்து. ஆனால் அந்த உழைக்கின்ற நோக்கம் உணவு என்பதை தாண்டி, மற்றவருக்கு உதவி செய்தல் என்பதை தாண்டி பணம் சம்பாதித்தல், அதாவது பொருள் ஈட்டல் என்ற ஒரு நோக்கத்தை கொண்டே மக்களில் இனம் மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருப்பதால் இந்த வேகமான பொருளீட்டல் வழிவில் மனிதன் தன்னுடைய பகுத்தறிவுக்கு ஒவ்வாத பல காரியங்களை செய்து விடுகிறான். அதனால் அந்த பகுத்தறிவு உணராத செயல்களினால் அப்படி அவன் அதீத பொருள் ஈட்டினாலும் அதனுடைய விளைவுகள் மக்களுக்கு துன்பத்தை அளிப்பதாகவே அமைவதோடு அந்த பகுத்தறிவு ஒவ்வாத செயல்களை செய்யும் மனிதனுக்கும் துன்பத்தை கொடுக்கிறது. எனவே மகரிஷி அவர்கள் உழைப்பு என்பது உணவுக்காகவும் வாழ்க்கையின் வளத்திற்காகவும் இருக்க வேண்டுமே ஒழிய பொருளீட்டல் என்ற அதீத பொருளீட்டல் என்ற நோக்கத்திற்கோடு அமைந்தால் அங்கு பகுத்தறிவின் திறன் குறைந்து துன்பத்தை நல்கும் என்று அறிவுறுத்துகின்ற இவ்வேளையில் பாரதியும் அதே கருத்தை கூறுகிறான். பாரதியும் உழவுக்கு வந்தனை செய்வோம் என்ற கருத்தையே முன்வைக்கிறான். முரசு என்ற கவிதையில் வயிற்றுக்கு சோறுண்டு கண்டீர், இங்கு வாழும் மனிதர் எல்லோருக்கும் பயிற்றி உழுதுண்டு வாழ்வீர், பிறர் பங்கை திருடுதல் வேண்டாம். வயிற்றுக்கு சோறுண்டு கண்டீர், இங்கு வாழும் மனிதர் எல்லோருக்கும் பயிற்றி உழுதுண்டு வாழ்வீர், பிறர் பங்கை திருடுதல் வேண்டாம். உடன் பிறந்தார்களைப் போலே இவ்வுலகினில் மனிதர் எல்லோரும் திடங்கொண்டவர் மெலிந்தோரை இங்கு தின்று பிழைத்திடலாமோ. உடன் பிறந்தோர்களைப் போலே இவ்வுலகினில் மனிதர் எல்லோரும் திடங்கொண்டவர் மெலிந்தோரை இங்கு தின்று பிழைத்திடலாமோ என்று அந்த பகுத்தறிவுக்கு ஒவ்வாத செயல் எது என்பதை மகாகவி இங்கு வலியுறுத்துகிறார்.
வயிற்றுக்கு சோறு உண்டு இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் எப்படியோ இயற்கை படைத்து விட்டது. இங்கு வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் உணவு என்பது உண்டு. பயிற்றி உழுதுண்டு வாழ்வீர், இதை உணர்ந்து கொள்வீர். உணர்ந்து உழுதுண்டு உணவை உற்பத்தி செய்து நாம் வாழ வேண்டும். அப்படி உழுதுண்டு உணவு உற்பத்தி செய்து வாழும் பொழுது பிறருடைய பங்கை நாம் திருடுதல் கூடாது. பிறருக்கான உணவை நாம் திருடுதல் கூடாது. உலகிலுள்ள மக்கள் அனைவரும் உடன் பிறந்த சகோதரர்களை போன்றே. அதனால் நாம் இதில் வலிமையானவர்கள் மெலிந்தோரை நாம் ஏய்த்து பிழைத்தலாகாது. அப்படி அவர்களை ஏமாற்றி நாம் வாழக்கூடாது என்று மகாகவி வலியுறுத்துகிறார். இங்கு சொல்கிறார் உழுதுண்டு வாழ வேண்டும் பயிரை. அப்போ பிறர் பங்கை நாம் திருடலாகாது என்று சொல்லும் பொழுது எது பிறருடைய பங்கு அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு அடிப்படை தேவை என்ற அளவை தாண்டி அடுத்து நான் ஒரு கவலம் சோறு என்னுடைய கைகளில் எடுக்கும் பொழுதே அது பிறருடைய உணவை நான் உட்கொள்கிறேன் என்று பொருள்படும். என்னுடைய தேவைக்கான உணவை நான் உண்ட பின்பு அடுத்து சுவைக்காக, அதனுடைய நிறத்திற்காக, அதனுடைய மனத்திற்காக, புலன் கவர்ச்சிக்காக இன்னொரு பிடி உணவை நான் கையில் எடுக்கும் பொழுது அது எங்கோ ஒருவர் பசியோடு வாடிக்கொண்டிருக்கும் அந்த மனிதருக்கான உணவின் பங்கை நான் எடுத்து உண்கிறேன் என்று பொருள்படும். ஆக நம்முடைய அடிப்படை தேவைக்கான அளவு உணவையும் பொருளீட்டலையும் வைத்து கொள்ளும் பொழுது நம்முடைய பகுத்தறிவு மிக சிறப்பாக வேலை செய்யும். மற்றவர் உணவையோ பொருளையோ நாம் நம்முடைய தேவை என்று நாம நினைத்து அதை எடுக்கும் பொழுது அங்கு பகுத்தறிவு தீமையை கொடுக்கும். அதையே தான் அப்படி மற்றவர்களின் பங்கை எடுத்து சேகரித்து வைத்து பொருளில் நாம் வலிமையுடையவர்களாக ஆகிவிட்ட பின் நம்மை விட மெலிந்தோரை, வறுமை கொண்ட ஏழையில் சிக்கி தவிக்கும் மக்களை நாம் வற்புறுத்தி அவர்கள் உழைப்பிலிருந்து நாம் மேலும் பொருளீட்டல் என்பது மிகுந்த விளைவை கொடுக்கும் என்று இரு மகான்களும் நம்முடைய உழைப்பு நம்முடைய உணவிற்காகவும் நம்முடைய வாழ்க்கை வளத்தை பெருக்கிக் கொள்வதற்காக மட்டும் இருக்க வேண்டும். எந்த ஒரு காரணம் கொண்டும் பிறருக்கு துன்பம் அளித்து ஏய்த்து நாம் பிழைத்தலாகாது என்ற கருத்தை கூறி இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுவது பேராசிரியர் மாலதி சுப்பிரமணியன். நன்றி. வாழ்க வளமுடன்.